அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம அந்த சவுகார்பேட் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இந்த இதை வச்சு விற்றுருப்பாங்க. அந்தந்த எல்லா கடைங்களும் மோஸ்ட்லி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறதும். நான் வந்து ஒரு 400 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு சப்பாத்திக்கு போடுற மாதிரி உப்பு போடுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றுங்க. இல்லை உங்களால் முடியலன்னா நெய் பாதி எண்ணெய் பாதின்னு ஊற்றுங்க. நான் வந்து இது அஜ்வைன், அதாவது ஓமம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கசக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொழுக்கட்டை மாதிரி வைப்பாங்க, அதை பிடிச்சா இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். இதுக்கு கூட அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் நெய்யை எடுத்து கையில் தடவி ஃபுல்லாக மேலே தடவி விட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட எடுத்து வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 மணி நேரம் இந்த 250 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், மூங் தால். அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப இதுவாக அரைக்க வேணாம், குறைன்னு இருக்கணும், கொஞ்சம் பருப்பு தெரியணும். ஸோ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன தட்டில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா குறைன்னு, ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேணாம். நான் பாருங்கள் எல்லாத்தையும் எப்படி ரைட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போன்னு இல்லை, இந்த வீடியோக்காகன்னு இல்லை, நான் எப்போயுமே சமைக்கும் போது எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுப்பேன். ஒன்று ஒன்றா தேடிட்டுருக்கேன் நான். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, சீரகம், சோம்பு, தனியா, இதை போட்டு வதக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நான் இஞ்சி வந்து துருவி எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இஞ்சி மட்டும் போடுங்க, பூண்டு போட வேணாம். ஸோ அது கூட ஒரு 3 பச்சை மிளகா கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க கடலை மாவு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வேணால் ஒரு 2-3 பிஞ்சு சின்ன ஸ்பூனில் நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூனு. நான் வந்து தனி மிளகாத்தூளும் இந்த சில்லி இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2த்தையும் போட்டு வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மூங் தால், பாசிப்பருப்பு எடுத்து இந்த மசாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இந்த நான்ஸ்டிக் தவாவில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது கூட ட்ரை மேங்கோ பவுடர், இது வந்து ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவுக்கு சால்ட்டு நல்லா போட்டு இது பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு இது ரொம்ப ட்ரையாக தெரியுதுன்னா கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கச்சோரி சாப்பிடும்போது கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு அந்த ட்ரைனஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவாகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி கச்சோரி செய்ய போகிறோம். பாருங்கள், இன்னும் நல்லா அந்த உருண்டையாக ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து, ஏன்னா அந்த உருண்டையாக இருக்கல வந்து அந்த பச்சை வாசனை பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இதில் வந்து 8 உருண்டை தாங்க வந்திருக்கு. நம்ம சப்பாத்தி இந்த மாவு உருண்டையை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் உள்ள பூரணம் வைக்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் உருண்டை பெருசாக எடுத்துக்கோங்க. இதை வந்து 8 வந்திருக்கு. 8 எடுத்து வச்சு அந்த 8 உருண்டை மட்டும்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் இந்த இதில் பூரணத்தில். உங்களால் எவ்வளோ பெருசாக பிடிச்சி வைக்க முடியும்னா பிடிங்க, இல்லை சின்னதாக தான் பிடிச்சி வைக்க முடியும்னா. மீதி இருக்கிறத எடுத்து நான் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டேன். இதை நாளைக்கு திரும்ப எடுத்து
மாவு பசைஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக. இப்போ நம்ம வந்து இப்போ அந்த உருண்டை பிடிச்சோம் இல்லையா, நம்ம பிடிச்ச அந்த ஒரு ஒரு அந்த இது வரும் இல்லையா, நம்ம லாஸ்ட்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கொழுக்கட்டை செய்கிற மாதிரி நல்லா அடிப்பாக வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். கார்னரில் மட்டும் நீங்கள் அதை வந்து திரட்டிக்கிட்டே வரணும். ஸோ அந்த உருண்டையை எடுத்து உங்கள் இஷ்டந்தாங்க, பெரிய பெரிய சைஸாகவும் கச்சோரி செய்யலாம், இல்லை இதை விட சின்ன சைஸாக செஞ்சுட்டு அந்த பூர்ணமெல்லாம் ஃபுல்லாகவே கூட காலி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். பெருசாக செய்கிறது சின்னதாக செய்கிறது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். அந்த நம்ம பிசையும் போது அந்த உருண்டை பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது லாஸ்ட்டாக முடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி இருக்கும் கொசுன்னு சொல்கிற மாதிரி. அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து திரட்டுங்க. திரட்டி அந்த உருண்டை பாருங்கள். நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கூட நிறைய செய்யலாம். இதை பார்க்க அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த இது நீங்கள் அந்த கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே தான். அந்த அடிப்பாக மட்டும் கொஞ்சம் வந்து கனமாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 8 உருண்டை இது செஞ்சு இது அப்படியே கையில் மெதுவாக வச்சு தேய்ங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெருசு இது தன்னால் தட்டையாக தான் வரணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வரும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ 8வது ரவுண்டும் முடிச்சாச்சு, உருண்டையும் முடிச்சாச்சு. நல்லா இருக்குது பார்க்கவே. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெயை ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு அந்த சின்ன உருண்டை எடுத்து போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு மேலே வந்ததுன்னா நம்ம போடலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா. ஆல்ரெடி அந்த மசாலா குக்காகிருக்கு, மாவு குக்காகணும். இதை எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். மைதா மாவுன்றதுனால நம்ம என்ன தான் இது பண்ணாலும் டக்குன்னு அது நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அது உள்ளே இழுத்துக்கும், சின்னதாகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுருங்க. போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, மேலெல்லாம் தெரிக்காமல். எண்ணெய் இல்லையா, பார்த்து போடுங்க. திருப்பும்போது கூட உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக திருப்புங்க, மேலே எண்ணெய் தெரிச்சிரும். அதாவது கேர்ஃபுல்லாக பண்ணுறதே நல்லது. இது நான் ஃபஸ்ட்டு வந்து 2 தான் போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக வெடிப்பு வராமல். இதில் நான் ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு, இல்லை டிஷ்யூ பேப்பரோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து அதை எடுத்து அப்படியே வைக்கிறேன். எண்ணெய் எல்லாம் இழுத்துருன்றனால. ஆனால் எண்ணெயே இல்லைங்க இந்த இதில் கச்சோரியில். கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு நல்லா பண்ணியிருக்கோம் போல இருக்குது. அடுத்த செட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அந்த சென்ட்ரலில் அந்த பூர்ணம் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து 8 உருண்டை இல்லைங்களா, 2 போட்டாச்சு. இதை வந்து 3 2 செட்டு போட்டு எடுக்கிறேன். இது போட்ட உடனே ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. 2-3 நிமிஷம் விட்டு இந்த எம்பி விடுங்க நல்லா கொஞ்சம் மேலே. ஏன்னா கீழே இது நான்ஸ்டிக் தான் ஒட்டாது. சப்போஸ் நீங்கள் இரும்பு கடை அப்படி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி விடுங்க நீங்கள் இந்த உருண்டையெல்லாம், இந்த கச்சோரியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இது இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா வந்து அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இது மேலே வச்சுருங்க. சில பேர் பச்சை மிளகாவோடு சாப்பிடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி, ரெட் சட்னி அண்டு இந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு தேவைன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா வேணாம். இது நான் இப்போ யூடியூப்காக இதை பொரித்து வச்சுருக்கேன். நான் சாதாரணமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு.